அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சொல்லு. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம், இதனால என்ன பயன்? இதான் முதல்ல நீ கருத்து முன்னாடியே பதில சொல்லிட்டு நம்ம அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான், அதை மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுவா, ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நலா போட்டு மாதிரி குங்குமம் வச்சுப்பார், ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதுடா, அது மதத்திலேயே தேடுறது, மனசில் தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கை அளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால் சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசை திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநெறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும். தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிடான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் தெய்வ வழிபாடு. இப்படி இருக்கணும். இங்க பொட்டு வச்சாக்க வந்து செய்வனை இதெல்லாம் வந்து தீண்டாது அண்டாது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது உண்மையா? புலிவின் தெரியுது, பொய் சொல்லியும் தெரியுது, ஏமாத்திக்கும் தெரியுது. இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனி எங்கேருந்து வைப்பான்? எவன் வைப்பான்? இங்கே பொட்டு வச்சிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான்? சொல்லுமா? இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும். பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும். நம்ம தெளிவான அறிவு தெளியறதுக்கு பேசணும் நம்ம. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது வேணும், பெரிய விஷயமா பேசணும். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க சுவாமி. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணவும் செத்தே போயிடுறான். குலதெய்வ வழிபாடு பண்ணாதும் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? அது என்ன தெய்வம்? அது பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன் இருக்குது, ஒருத்தனுக்கு காட்டி அடிக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடா ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை, கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா? நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோட சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பெடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பின்னு திரியிடுவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம்.
இல்லையா? நான் பல முறை சொல்கிறேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருக்கு. உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்பினா ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் உங்களை நம்புங்க, நல்லா இருக்கு. ஆத்மா வணக்கம். சாமி. சாமி, திருவள்ளூர் மாவட்டம் மாகரால் கிராமத்தில் என் பேர் சங்கர். சொல்லுங்கள் சாமி. இப்போது எல்லாருமே நம்ம சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் நமக்கு சோதனை காலம். ஆமாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா கிட்ட நான் முந்தா நாள் கூட சொல்கிறேன், என்னங்க ஐயா இது சோதனை காலன்றாங்களே இப்படி. எனக்கு வந்த பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சோதனை காலம் இல்லை, நீங்கள் குருவா ஒருத்தர் வச்சுருக்கீங்களே, இப்போ உங்களை எல்லாம் கட்டி காத்து அவர் இட்டுன்னு போகிற வழி பாதையில் பயணம் பண்ணுறதுக்கான காலமே தவிர இது சோதனை காலம் ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய சீடர்கள் சொல்கிறாங்க ஐயா பார்த்துன்னு இருக்காரு, இது ஒரு இது வழியே இல்லைன்னு. அப்படி இல்லை, உங்களுடைய திருக்கரங்களால் ஒரு வேலை நடக்கணும்னு ஐயா நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ அது சீடராக நாங்கள்லாம் ஒத்துழைச்சு இதை மீண்டும் ஐயாவுடைய புகழை பரப்பணும். ஏன்னா பட்டினத்தார கூட சிவபெருமான் சொல்கிறார், முனைக்கரும்பு எங்கே இனிக்குதோ அங்கே உங்களுக்கு மோட்சம்னு. இங்கே தான் இனிக்குன்னு சொல்லலை, அவர் சொல்லலை. அது மாதிரி உங்களுக்கும் ஒரு எங்கே இனிக்கணும் ஐயா சொல்லலை, முனைக்கரும்பு இனிக்கும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஊரை காட்டல. ஆமாம், அந்த ஊர் இனிமேல் தான் காட்ட போகிறாரு. நீங்கள் போகிற பாதையில் நாங்களும் பயணம் பண்ணுறது ரொம்ப பெருமிதம் ஐயா. கண்டிப்பாக. அதனால் நம்ம மொத்த பேரும் அனைத்து சீடர்களும் ஐயா போகிற நம்முடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ தியாக ஐயா எந்த பாதையில் பயணம் பண்ணுறாரோ அனைத்து சீடரும் அந்த பாதையில் பயணம் பண்ணி அவருக்கு ஒத்துழைச்சு ஐயாவுடைய திருக்கரங்களால் எது நடக்கணும்னு நம்முடைய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அதை நடத்தி காட்டுவோம். கண்டிப்பாக பயணம் பண்ண இதுதான் சாமி என்னுடைய. கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் ஒரு மகன் யாரோடைய சொத்தோ கிடையாது, அதை அவங்க மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, அப்படியே பண்ணவும் முடியாது. இன்றைக்கி இந்த வட சென்னை பக்கம் போனோம்னா நிறைய பேரோட சமாதிகள் இருக்குது. அங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட இடத்துலையே அவங்கள சமாதி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர தலைமுறைகள் அவங்களோட பெருமைகளை பேசாமல் அவங்க அதை வெளிப்படுத்தாமல் போனதோட விளைவு என்ன இருக்கணும்னா, அந்த பல பேரோட சமாதிகள்லாம் இன்றைக்கி மண்ணை கொட்டி மூடி, அது சமாதி இல்லைங்க, அது நாங்கள் குலதெய்வத்தை வச்சுருக்கோம், அது நாங்கள் மட்டும்தான் கும்பிடணும், வெளியேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. உள்ளே வந்தால் என்ன ஆகுன்னா, நாம் தங்கக்கூடிய இடம், நாம் அனுபவிக்கக்கூடிய இடம் பறிபோயிடுன்றதுனால சமாதியையே இன்றைக்கி பல பேர் மண்ணை கொட்டி மூடி, அது நாங்கள் குலதெய்வம் தான் வச்சுருக்குறோம், அதனால் சமாதி மேலே வச்சுக்கிறேன்னு இன்றைக்கி ஃப்ளாட் போட்டு விற்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போது நமக்கு சில விஷயங்கள் சொல்ல மறந்தால் என்ன ஆகும்னு கண்ணுக்கு முன்னாடியே இன்றைக்கி நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடையாளம் இல்லாமல் போனவங்க எவ்வளோ பேர் ஏராளமானவர்கள். ஆனால் அவங்களாம் கூட வெளி உலகத்து விஷயங்கள் சொல்லலை, வந்தாங்க, அவங்க வந்த நோக்கத்தை பூர்த்தி பண்ணாங்க, ஒரு நாள் போயிட்டாங்க, இறைவனோட கலந்துட்டாங்க. ஆனால் நம்ம மகன் வந்தோம், நான் அணிஞ்சிட்டேன் போதும்னு போகலை, அவர் நமக்காக அவர் உழைச்சார். அப்போ அவருக்காக நாம் எப்படி உழைக்க போகிறோம்? அந்த ஒரு சோதனை தான் இன்றைக்கி நாம் எல்லோரும் அரிசியாக தான் இருக்கிறோம். அரிசியாகவே யாராவது சாப்பிட முடியுமா? புரோஜனம் வருமானா? அது மூட்டையில் வைக்கிறதுக்கு தான் உதவும். அது பல உயிர்களை காப்பாற்றணும், அது ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி எங்கே போனால் உலையில் போய் வேகணும். உலையில் வந்தால் தான் பல பேரோட வாயில் போய் அது சக்தியாக மாறும். அப்போ இன்றைக்கி அரிசியாக நம்மளை தூக்கி உலையில் போட்டிருக்காரு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை சாப்பிடக்கூடியங்க சாப்பிட்டுட்டு அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா. நாளைக்கு ஒரு சமுதாயம் ஆகா இந்த சாப்பாடு நல்லா ருசியாகுதுன்னு சாப்பிட்டுட்டு அவங்க அனுபவிக்கும் போது இந்த வேதனையெல்லாம் அன்றைக்கி மறந்து நாம் வந்த நோக்கம் நமக்கு நிறைவேச்சுன்னு இன்றைக்கி வந்த கூட்டமெல்லாம் ஒரு நாள் சொல்லக்கூடிய நாள் வரும். அந்த நாள் ஒன்று போதும், நாம் வந்த நோக்கம் நமக்கு நிறைவேறிச்சு, நமக்கெல்லாம் பிறவி இல்லாத நோக்கமாக பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு நம்மளை குருநாதர் கொண்டு போய் சேர்த்துருவார். ஏன்னா எல்லாரும் பொண்டாட்டிக்காக உழைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்காக உழைக்கிறாங்க, தான் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் தாண்டி நமக்கும் ஒரு குருநாதர் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது. அந்த குருநாதருக்காக நான் உழைப்பேன், என்னால் முடிஞ்சு. ஏன்னா எனக்காக அவர் வந்தார், யாருக்காகவும் அவர் வரல. யாருக்காக வந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவர் எல்லாருக்குமா தான் பேசினார். எல்லாருக்கும் வந்தாங்களா? இல்லையே. அவர் யாருக்காக வந்தாங்களோ அவங்களோட காதுகள் மட்டுமே இங்கே திறந்தது. அவர் யாருக்காக வந்தாங்களோ அந்த மனம் மட்டுமே அவரோட சொல்லலாம் உள்ளே வாங்கிச்சு. அவர் யாருக்காக வந்தாங்களோ அவங்க மட்டுமே இங்கே உபதேசம் வாங்கினாங்க. அவர் யாருக்காக வந்தாங்களோ அவங்க மட்டுமே அவருக்காக நிற்கிறாங்க.
வேற யாருக்கும் அந்த குடுப்பனை இல்லை. அவரோட காலடி நேரிலே இருந்தால் கூட அந்த குடுப்பனை இல்லாமல் போனது காரணம் அவங்களுக்காக அவர் வரவில்லை. வந்தது யாருக்காக? நமக்காக வந்தார். ஆனால் நாம் அவருக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது ஞானத்தை அடைஞ்சாதான் முக்தியா, ஞானத்தை அடைஞ்சாதான் மோட்சமானா இல்லைப்பா. ஒரு குருவை தலைமையில கொண்டாடினாலும் நமக்கு முக்தி மோட்சமும் உண்டு. அதை யார் பண்ணியிருக்கிறான்? அப்பர் பெருமான் பண்ணியிருக்கிறார். அவர் கையில் பார்த்தோம்னா ஒரு கரண்டி மாதிரி தான் ஒன்று இருக்கும். எதுக்கு அதை கரண்டியை? வேற எதனா ஒரு ஆயுதம் ஏதாவது வச்சிருக்கலாமே? இல்லையே. என்னோட வேலை சிவனுக்கு தொண்டு செய்வது. தொண்டு செய்வது அல்லாமல் வேறொரு பணி எனக்கு இல்லைன்னு அவர் வாழ்ந்தார். ஒரு கோயிலையும் போவார். அவர் கையில் இருக்கிற கரண்டியை வச்சு அந்த அழுக்கெல்லாம் சுரண்டி சுத்தம் பண்ணுறது மட்டும்தான் அவர் வேலை. அப்போது இறைவன் அடையத்துக்கு ஞானம் மட்டும் போதாதுப்பா, இறைவனை பரிபூர்ணமாக நீ பிடிச்சிக்கணும். அதை உன்னால் எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் நீ பயன்படுத்திக்கன்னு தான் 4 விதமான பாதைகளை நமக்கு குருமார்கள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம குருமார்கள் ஒரே பாதை போட்டு கொடுத்துட்டாரு. 4 வழியில் போனால் மறந்துடுவப்பா அப்படின்னு சொல்லி 4 வாசலை மூடி ஒரு வாசலை மட்டும் திறந்துருக்காரு. அந்த ஒரு வாசல் அவரோட யோக பாதை. இப்போ பண்ணக்கூடிய பாதை நாம் யோக பாதையில் இருக்கிறோம். இந்த யோக பாதையிலே பண்ணின்னு முடிஞ்சு போனால் அதனால் பயனில்லை. இது ஞானமாக ஒரு நாள் முத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கான ஒரு இடம் தேவை. எனக்கு இருக்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெயிலில் வேதனைப்படாமல் நமக்காக ஒரு இடம். அது நமக்கான இடம் மட்டும் இல்லை. முதல்ல குரு எங்கே வந்து உட்காராரோ அது மட்டும்தான் நமக்கான இடம். குரு இல்லாத இடம் பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் நாம் தங்கக்கூடிய இடமா அது இருக்காது. குரு இருக்கிற வரைக்கும் அங்கே போய் நான் காலை வச்சா என் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் பறந்துடுச்சு. குரு இல்லாத போது நான் காலை வச்சா அங்கே இருக்கிற கவலையெல்லாம் என்கிட்ட வந்துச்சு. அதனால் குரு அங்கே இல்லை. குரு நமக்கான பாதையை காட்டுறார், அந்த பயணத்தை தொடர சொல்கிறார். அப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்குவோம். அங்கே அவருக்கான ஒரு கோயில் எழுப்போம். அங்கே இருந்து இந்த உலகம் ஃபுல்லாக விவேகானந்தர் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை கொண்டு போனாரோ அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளவு சீடர்களும் சேர்ந்து நம்மளோட குருநாதரை பெருமையை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறோம். நம்மளோட பிறவி நோக்கம் அதுதான். கண்டிப்பாக அதை கொண்டு போகவும் முடியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்காரு. நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம பண்ண முடியும். ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம்? ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம்? அங்கே இங்கே தேடிட வேண்டாம், நம்முடன் இருக்குது ஆனந்தம். அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.